வெல்கம் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃபிஷ் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் தான் இருந்தாலுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஃபிஷ்ஷில் நம்ம ஃப்ரை செஞ்சோம் அப்படின்னா இன்னும் விரும்புவாங்க. அந்த ஃபிஷ் ஃப்ரையை இலையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் செஞ்சுருக்கிற இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா நார்மலான ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாழை இலையில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருக்குறோம். இது வந்து ஃப்ரை மட்டும் இல்லாமல் இதில் கிரேவியும் இருக்குது. இந்த வாழை இலை ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் பெரிய ஃபிஷ் ஆட்டு ஒரு 4 ஃபிஷ் வாங்கியிருந்தேன். இந்த ஃபிஷ் பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதை நான் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். பொரிக்கிறதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதுக்கு கூடவே ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, பட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இதுக்கு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 6-7 பல் பூண்டும் நான் எடுத்துருக்கிறேன். இதையும் அரைச்சி அந்த பொரிக்கிற மசாலா கூட நான் ஆட் பண்ணுறேன். நம்ம இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்ல மணமாக இருக்கும். நார்மலாகவே நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா படணும். இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபிஷ்ஷில் இந்த மசாலாவையும் தடவிடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷ்ஷாக தான் இந்த இதுக்கு வாங்கணும். இந்த மாதிரி தேங்காய் பாறை ஃபிஷ் கிடைக்காதவங்க நீங்கள் நார்மலாக கிடைக்கிற அயலை மீன் அதில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பெரிய ஃபிஷ் எதுவாக இருந்தாலும் இதில் நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவை அதோட எல்லா இடத்துலையும் நல்லா படும்படியாட்டு ஈவனாக தடவி விட்டுக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் தலையும் வாலையும் எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் கூட நிறைய இடத்துல தலையும் வாலையும் எடுக்காமல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த வாழையில ஃபிஷ் ஃப்ரை இருக்க போகுது. அதுக்காக தான் நான் தலையும் வாலையும் எடுக்கலை. பட் உள்ளே நல்லா அந்த உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அதோட மேலே வந்து கோடு கூட கொஞ்சம் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம தடவுற மசாலா வந்து உள்ளே நல்லா பிடிக்கும். அப்போ தான் நம்ம ஃப்ரை குக் பண்ணி முடிஞ்ச அப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா உள்ளே இறங்கி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணலை அப்படின்னா மசாலா உள்ளே கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இதை நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அல்லது ½ அன் ஹவர் வந்து அப்படியே ஊற விட்டுடலாம். அப்படி நல்லா ஊறினா தான் நம்ம ஃப்ரை ஆன அப்புறமும் அந்த மசாலா உள்ளே போயிருக்கும். பாருங்க, பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலாவை நல்லா தடவிட்டேன். அதோட எல்லா இடத்துலையும் ஈவனாக பட்டிருக்கு மசாலா. இதை நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் ஃபிஷ் வந்து மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ்ஷை நம்ம 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, நல்ல 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே கம்மியாக தான் ஆயில் விடணும். ஃபஸ்ட்டே நம்ம நிறைய ஆயில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் வேஸ்ட்டாக போகும். நிறைய பேர் அந்த ஆயிலை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணவும் கூடாது. அந்த ஆயில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம கம்மியாக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆயிலும் மிச்சம் ஆகும். இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மசாலா தடவி வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்துலேயே 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் ஆட் பண்ணலை. அந்த பாத்திரத்தில் இருந்த மசாலா தான். இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணின எண்ணெய் நமக்கு கொஞ்சம் மிச்சம் வந்திருக்கும். அந்த எண்ணெயில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கெல்லாம் மேலே வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி தூவுவாங்கள்ல, அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் மிச்சம் வரும். அந்த எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு
ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், தக்காளி அதை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த தேங்காய் பாலையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணுறதுனால இது கொஞ்சம் கிரேவி கண்டிஷனுக்கு கிடைக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி திக் கண்டிஷனில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான வாழை இலையை நம்ம ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது வாட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் கேஸ் அடுப்பில் வச்சு தான் வாட்டி எடுக்கிறேன். இதை நம்ம வாட்டி எடுக்கலை அப்படின்னா நம்ம ஃபிஷ்ஷை வச்சு மடக்கும்போது அந்த வாழை இலை உடஞ்சி போயிடும். அதுக்காகத்தான், அது கிளியாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுக்கிறோம். ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹீட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ மடக்கணும் அப்படின்னா அந்த வாழை இலை கிளியாது. அதுக்காக தான் நம்ம இதை ஹீட் பண்ணி வாட்டி எடுத்தோம். இப்போ அந்த வாழை நாரையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரையை கட்டுறதுக்காக. இப்போ இந்த வாழை இலையில் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி கிரேவி வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கிரேவியை அடியில் வச்சுருக்கலாம். இதை அடியில் வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம். அந்த சின்ன வெங்காயம் ஃப்ரையை மேலே லைட்டாக தூவி விடுங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷையும் மேலே வைக்கலாம். ஃபிஷ் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதையும் மேலே அப்படியே வச்சிடலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயரில் நம்ம வெங்காயம் தக்காளி அந்த கிரேவியை வச்சிடலாம். இந்த கிரேவி அந்த ஃபிஷ்ஷோட எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி தடவி வைங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயராட்டு நம்ம சின்ன வெங்காய ஃப்ரையை அப்படியே தூவி விட்டுக்கோங்க. கூடவே 2 டிராப்ஸ் லெமன் நம்ம விட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம வாழை இலையில மடக்கி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். அதோட 2 சைடையும் அப்படியே மடக்கி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற அந்த வாழை நாரை அப்படியே கட்டிடலாம். வாழை இலை இல்லாதவங்க நீங்கள் இல்லாமல் கூட இந்த ஃபிஷ் ஃப்ரையை பண்ணலாம். வாழை இலை தான் வேணும்னு கிடையாது. பட் வாழை இலையில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். அதுக்காக தான். நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இதே மாதிரி எடுத்து வச்ச எல்லா ஃபிஷ்ஷையும் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் ஹீட் ஆனதுமே நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழை இலையை மேலே வச்சு ஹீட் பண்ணலாம். இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இந்த இலை கொஞ்சம் கரிஞ்சிரும். ஸோ கரெக்டான ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த வாழை இலையிலேருந்து கொஞ்சம் புகை போகிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த வாழை இலையில் வச்சு இப்படி குக் பண்ணும்போது அந்த வாழை இலையோட டேஸ்ட்டு அந்த மீனுக்கு இறங்கும். அதுக்காக தான் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச வாழை இலை ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வாழை இலை நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இதை நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் ஃப்ரை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கிரேவி ப்ளஸ் ஃப்ரை ரெண்டுமே இருக்கிறனால இதை குக் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் தனியாக குழம்பு வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதில் இருக்கிற கிரேவியை வச்சு அப்படியே சாப்பிட்றலாம். கூடவே நீங்கள் இந்த வாழை இலை ஹீட்டோடே சாப்பிடும்போது அந்த மனம் அந்த ஃபிஷ்ஷில் அப்படியே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹோட்டல் ஃபிஷ் ஃப்ரை விடைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.